கார்த்திகை புராணம் 7ஆம் அத்தியாயம். சிவகேசவார்ச்சனை கடமைகள். கார்த்திகை மாதத்தை குறித்தும் அதன் மகத்துவத்தை குறித்தும் வசிஷ்ட மாமுனிவர் ஜனகருக்கு கற்றுத்தந்தார். அரசரே, இதை குறித்து நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு புரியாது. இந்த மாதத்தில் 1000 தாமரைகளால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுபவர்களின் இல்லத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள். துளசி இலைகள் அல்லது வில்வ இலைகளால் சஹஸ்ரநாமத்தை கூறி வழிபடுபவர்கள் பிறவி முக்தி அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் ஒரு நெல்லி மரத்தின் கீழ் 1 கிராம் சாலத்தை மூழ்கடித்து பக்தியுடன் வழிபட்டால் அவர்கள் முக்தி அடைவார்கள். அதேபோல் பிராமணர்களும் நெல்லி மரத்தடியில் உணவை உட்கொள்வதால் அவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும். இந்த வழியில் கார்த்திகை மாதத்தில் நீராடுதல் மற்றும் தீப வழிபாடு செய்யப்படுகிறது. வசதி இல்லாதவர்கள் காலையிலும் மாலையிலும் எந்த ஆலயத்திற்கும் சென்று பக்தியுடன் நமஸ்காரம் செய்தால் அவர்களின் பாவங்கள் அழிந்துவிடும். செல்வந்தர்கள் சிவாலயங்களுக்கு சென்று பக்தி வழிபாடு, காணிக்கை மற்றும் தான தர்மங்களை செய்தால் குதிரை ஏற்றம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் அதே பலன்களை பெறுவது மட்டுமில்லாமல் அவர்களின் மூதாதையர்களும் வைகுந்தத்தை அடைவார்கள். ஒரு சிவன் ஆலயத்திலோ அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்திலோ ஒரு கொடி நிறுவப்பட்டால் யமகிங்கரர்கள் அவர்களை நெருங்க இயலாது. ஒரு பலத்த காற்றினால் தூசி குவியலாக அடித்து செல்லப்படுவது போல 1 கோடி பாவங்கள் கூட அழிக்கப்படும். இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி கோட்டையில் அரிசி மாவு மற்றும் பசுவின் சாணத்தால் கூம்பு வடிவ பானைகளை செய்து அவற்றின் மீது எள்ளை ஊற்றி ஒரு ஜாடியிலிருந்து எள் எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வைத்து அவற்றை ஏற்றி வைக்கவும். இந்த விளக்கு இரவும் பகலும் அணையலாகாது. இது நந்த விளக்கு. இந்த வழியில் நீங்கள் அதை ஏற்றி கார்த்திகை புராணத்தை ஊதினால் ஹரிஹரன் மகிழ்ச்சி அடைந்து கைவல்யத்தை அடைவான். அதேபோல் கார்த்திகை மாதத்தில் கடவுளுக்கு மலர்களை அர்ப்பணிப்பது உங்கள் ஆயுளை அதிகரிக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சால கிராமத்தில் சந்தனம் தடவி துளசி இலைகளால் வணங்க வேண்டும். செல்வந்தராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்து கார்த்திகை மாதத்தில் வழிபடாத ஒருவர் அடுத்த ஜென்மத்தில் ஒரு கிராம சிம்மமாக பிறந்து உணவு கிடைக்காமல் வீடு வீடாக சென்று குச்சிகளால் அடிக்கப்படுவார். எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை செய்ய இயலாதவர்கள் ஒரே ஒரு திங்கட்கிழமை கூட பூஜை செய்து சிவகேசவரை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த மாதத்தின் பலன்கள் கிடைக்கும். எனவே அரசே, நீங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து முடிக்க வேண்டும் என்றார். நம சிவாபியம். இளைஞர்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் கருணையால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸ்கந்த புராணத்தில் வசிஷ்ட மாமுனிவர் கூறியுள்ளபடி கார்த்திகை மாத மகாத்மியத்தின் 7ஆம் அத்தியாயமான 7ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.